சார் 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 கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் 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 யோசிக்கலாம் சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் சார் இங்கே நினைச்சியா? அது அங்க வெடிச்ச சத்தம். யோசி, நல்லா யோசி. உனக்கு டைம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதுவா தானே இருக்கணும். எப்படி மிஸ் ஆயிடுச்சு? சரக்கு சேட்டு வீட்லயும் இல்லை, கடையிலயும் இல்லை. அப்ப எங்க இருக்கும்? நீ சொன்னது கரெக்டரா? சரக்கு இங்க தான் இருக்கு. இங்கேருந்து தான் எங்கேயோ போகுது. எப்படி போகும்? நான் கேட்கறதுக்கு மட்டும் 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. சரிங்க சார். சேட்டுக்கு எங்கேயெல்லாம் வீடு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு? சேட்டுக்கு வீடு எங்கெல்லாம் இருக்கு? சேட்டுக்கு சார் எனக்கு தெரிஞ்சு எண்ணூர்ல ஒன்று இருக்கு சார். அது இல்லை. அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு வீடு இருக்கு சார். ஆனால் அது புதுசாக கட்டினது சார். வேற நல்லா யோசி. சார் அசோக் நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு குடோன் இருக்கு சார். இல்லை, அங்கே எல்லாம் பதுக்க முடியாது. ஐயோ இல்லை, வேற ஏதாவது? வேற இங்க இருக்கும், வேற இங்க இருக்கும். இங்க இருக்கும். யோசி பொறுமை யோசி. வேற எங்க இருக்கும்? இந்த பொடிடா. இந்த பார், நல்லா யோசி. டைம் எடுத்து யோசி. நீ சொல்ல போற வார்த்தை தான் பொருளையும் காப்பாத்தும், உன் உயிரையும் காப்பாத்தும். சார் அண்ணா சாலையில் 2 வீடு இருக்கு சார். ஆனால் அது அவன் பினாமி பேரில் இருக்கு சார். டேய், உனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இல்லையாடா? லூசு குதி மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. சரக்கு டிஸ்பேட்ச் ஆனது எண்ணூர்லேருந்து. சோ எண்ணூருக்கு இந்த பக்கம் சிட்டி அவுட்டர்ல இருக்கிற ஏதாவது இடத்த பத்தி சொல்லு. அவுட்டர் எண்ணூர். நல்லா யோசிச்சு சொல்லு. சார் சிட்டிக்கு அவுட்டர்
சார் ஒரு சார் இருக்கு, ஆனால் அது பாலடிச்சு போயிடுச்சு சார். சேட்டுக்கே அதை பற்றி ஞாபகம் இல்லை சார். எந்த இடம்? சார் ஊத்துக்கோட்டையிலேருந்து திருப்பதி போகிற ரூட்டில் ஒரு காலி வேர் ஹவுஸ் இருக்கு சார். அதை பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டான் சார். அங்கே எப்படி? தங்கத்தை ஏன் அங்க கொண்டு போகணும்? ஒருவேளை தங்க கட்டியா வச்சா ரிஸ்க்னு ஆந்திராக்கு கடத்தி கொண்டு போய் உருக்க போறானா? ஊத்துக்கோட்டை திருப்பதி ஊத்துக்கோட்டை. சார் கரெக்ட் சார், அதுவாக தான் இருக்கணும். திருப்பதி போகிற வழியில் நாராயணவனம்னு ஒரு ஊர் இருக்கு சார். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. சேட்டுக்கு அங்கே இரும்பு உருக்கிற ஆள் இருக்கு சார். அங்கே அங்கே கொண்டு போய் தான் சார் ஊருக்கு போகிறான்னு நினைக்கிறேன். அதோட அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் வேர் ஹவுஸ் பேரு எஸ்எம் வேர் ஹவுஸ் சார். ஊத்துக்கோட்டை டு ஆந்திரா ரூட்ல தான் எங்கேயோ இருக்கு. சரியா ஞாபகம் இல்லை. இப்போ போனால் பார்த்துடலாம் சார். போகலாமா சார்? சார் தங்க ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியணும். பங்கு கேட்க வந்த என் அண்ணனே போட்டு தள்ளிட்டேன். நீ யார்? அவன் எவ்வளோ காசு கேட்டாலும் கொடு. அந்த கோல்ட் கன்சைன்மெண்ட் நமக்கு தான். அந்த 100 கிலோவும் நமக்கு தான் வந்து சேரணும். நமக்கில்ல, எனக்கு. இனி அந்த சரக்கை நீங்கள் பிடிச்சாலும் எனக்கு பங்கு வேண்டாம் சார். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சரக்கை உங்களால் பிடிக்கவே முடியாதுன்னு. போங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. சார் இங்கே ஒரு பெரிய ஒரு பையன்
அண்ணே சொல்லுங்கண்ணே. பாய் எங்கே இருக்க பாய்? இங்கேண்ணே ஊரில். நான் சொல்கிறத நோட் பண்ணு. இதோ ஒரு நிமிஷண்ணே. சொல்லுங்கண்ணே. எஸ்எம் வேர் ஹவுஸ் பாழடைஞ்சிருக்கும். உங்கள் ஊர் டு ஆந்திரா போகிற வழியில் தான். அண்ணே தெரியும்ண்ணே, இப்போ அதுக்கு பக்கத்தில் தானே இருக்கேன். அப்போ அங்கே தூரமாக நின்று பாரு. அங்கே ஊருக்கு புதுசா இல்லை உங்கள் ஊர் ஆளுங்க யாராவது வேர் ஹவுஸை காவல் காக்குறாங்களான்னு பாரு. ஏதாவது ஆள் நடமாட்டம் தெரிஞ்சா இப்போவே சொல்லு. அண்ணே ஆமாண்ணே, ஒரு 4 இல்லை 5 பேர் இருக்கலாண்ணே. வெளியூர் ஆளுங்கண்ணே, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. என்னண்ணே ஏதாவது செய்தியா? ஏதோ ஹெல்ப் தேவையாண்ணே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாய், நான் பார்த்துக்கிறேன். இத்தோட உன் வேலை முடிஞ்சது பாய். ஓகேண்ணே, சரிண்ணே. பாய் நான் மறுபடியும் சொல்கிறேன், இத்தோட உன் வேலை முடிஞ்சது. உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். நீ கிளம்பு. புரிஞ்சுதுண்ணே, புரிஞ்சுது. ஹலோ, யோ நான் எஸ்ஐ தீனா பேசுகிறேன். உங்கள் ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவனை மூட்டை முடிச்சுலாம் கட்டுன்னு ஸ்டேஷனை விட்டு கிளம்ப சொல்லு. அவன் கூட சேர்ந்து நாட்டை மாறுற நீ அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் போட்டோம், நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னென்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்களா? ஆமாம் தம்பி. உன்னை கண்ட்ரோல் ரூம் மாத்த எஸ்பி ஆபீஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். எப்படி பண்ண போறேன் தெரியுமா? நீ ஒரு ஆளு ஒரு மாதிரி, நீ ஒரு சோம்பேறி. வந்ததுல இருந்து எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. நீ உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்ட. ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்க கூட சண்டை போடுவ அப்படின்னு